Welcome back to Maxima Minima. So previous videos la pathina 12th CBSE kana probability, matrices and determinants kana concepts with its PYQs pathirundom. So adoda continuation இன்னைக்கு applications of derivatives kana PYQs with its concepts paapom vaanga. So rate of change of quantities. இதுல rate of change அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரேட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன? ரேட் அப்படினால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க with respect to டைமுங்க. with respect to time. இப்போ என்னன்னா change of quantities ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு particular quantityயோட change with respect to time வச்சு எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போறோம்ன்றதா இந்த first exercise. ஓகேங்களா? சோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நமக்கு பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன தெரியணும்? x பவர் n ஓட ஃபார்முலா தெரியணும். இப்போ x பவர் n ஓட ஃபார்முலா என்ன? nx பவர் n minus 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்ன தெரியலாம்? அதாவது uv. அப்ப என்னது uv dash plus bu dash. பேசிக்கா அட்லீஸ்ட் இதுவாவது தெரிஞ்சாதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்ரோச் பண்ண முடியும். சோ சம் போலாம். சோ இந்த क्वेश्चन பாருங்க, ஒரு கியூப் இருக்குங்க. அந்த கியூபோட சைடை x ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கியூபோட வால்யூம் வந்து 8 cm3 per second ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப சர்ஃபேஸ் ஏரியா என்ன ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும் given that அந்த எட்ஜ் ஆஃப் தி கியூப் வந்து எவ்வளவுங்க 12 cm ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா dv/dt வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 8 cm3 per second கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ds/dt எப்ப when அதோட சைடு வந்து 12 cm இருக்கும்போது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் நத்திங் பட் என்னதுங்க, வால்யூமோட ஜெனரலா x ன்னு எடுத்தா வால்யூமோட ஃபார்முலா என்னது a கியூப். அப்ப இங்க x ன்னு எடுத்தா x கியூப்னு வச்சுக்கலாமா? அப்ப வால்யூமை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். dv/dt is equal to x power n nx power n minus 1. அப்ப 3x square into dx/dt. அப்ப dv/dt யோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க 8 is equal to 3x square into dx/dt. அப்ப நம்ம என்ன சொல்லலாங்க dx/dt யோட வேல்யூ வந்து என்னதுங்க 8/3x square. சரிங்களா? 8/3x square. சோ இது வந்து நம்ம dx/dt யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம அல்டிமேட் கோல் இது கிடையாது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப சர்ஃபேஸ் ஏரியாவை நான் s ன்னு வச்சுக்கிறேன். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது 6x square. ஏன்னா இங்க நம்ம சைட் ஆஃப் கியூப் x ன்னு தான் அஸ்யூம் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப என்ன வரும் ds/dt is equal to 6 into 2x into dx/dt. ஓகேங்களா? அப்ப ds/dt நம்ம கண்டுபிடிக்கணும். is equal to 6 2s are 12 into x ஓட வேல்யூ எவ்வளோ? x ஓட வேல்யூ எவ்வளோங்க? அவங்க 12 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 12 into dx/dt யோட வேல்யூ என்னது 8/3x square. 8 divided by 3 into x square ஓட வேல்யூ என்னது 12 into 12. நம்ம கேன்சல் ஆகலாங்க. அப்ப நம்ம கேன்சல் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப இங்க ஒரு 12 இங்க ஒரு 12 கேன்சல், இங்க ஒரு 12 இங்க ஒரு 12 கேன்சல். இப்போ இத கன்க்ளூட் பண்ணலாம் ds/dt யோட வேல்யூ வந்து என்னதுங்க 8/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இங்க யூனிட் தான் நிறைய பேர் தப்பா எழுதுவாங்க, ஏன்னா ஏரியாவோட யூனிட் என்னதுங்க ஸ்கொயர்ல இருக்கணும். அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். சோ இந்த क्वेश्चन பாருங்க, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குங்க, அதோட லென்த் x ன்னு அஸ்யூம் பண்ண சொல்லிருக்காங்க, பிரெத் வந்து y ன்னு அஸ்யூம் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா லென்த் வந்து 5 cm per minute டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப dx/dt யோட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா -5 cm per minute. ஏன்னா டிக்ரீஸ்னு சொன்னனால மைனஸ்ல எடுத்துக்கிறேன். அதே பிரெத் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப dy/dt யோட வேல்யூ வந்து 4 cm per minute ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க find the rate of change of perimeter and radius of rectangle. அப்ப நம்மளுக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள் தெரியும், என்னது 2 into x plus y இந்த இடத்துல. அப்ப 2x plus 2y நமக்கு தெரியும். அப்ப dp/dt வந்து என்னவா இருக்குங்க 2 into dx/dt plus 2 into dy/dt.
அப்போ டிபி பை டிடியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்டூ டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ என்னதுங்க -5 ப்ளஸ் 2 இன்டூ டிஒய் பை டிடியோட வேல்யூ என்னதுங்க 4. அப்போ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க -10 + 8 எவ்வளோங்க -2 சென்டிமீட்டர் பர் மினிட். ஸோ இதில் டவுட் இருக்காப்பா? ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்னதுங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது L × B. இந்த இடத்துல L வந்து x, B வந்து y. அப்போ x × y. அப்போ சேஞ்ச் ஆஃப் ஏரியா அப்போ dA by dt is equal to இது என்ன ஃபார்முலா இருக்கு u × vன்றதுக்கு ஃபார்முலா uv dash plus vu dash. அப்போ u வந்து xனா u × v dash வந்து dy by dt plus v வந்து y னு வச்சுக்கோங்க u வந்து dx by dt. அப்போ dA by dt is equal to x ஓட வேல்யூ என்ன 8 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 8 × dy by dt ஓட வேல்யூ என்ன dy by dt ஓட வேல்யூ 4 plus y ஓட வேல்யூ என்னது 6 சென்டிமீட்டர் into dx by dt ஓட வேல்யூ என்னதுங்க -5. இப்போ dA by dt is equal to 8 4s are 32 -6 5s are 30. அப்போ என்னதுங்க 2 சென்டிமீட்டர் பர் ஸ்கொயர் பர் மினிட் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வந்து என்னதுங்க 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட். இந்த क्वेश्चन பாருங்க the total revenue in rupees received from the sale of x units of product is given by revenue with respect to x என்ன கொடுத்திருக்காங்க 13x² plus 26x plus 15 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? find the marginal revenue when x is equal to 7. so to find marginal revenue நம்ம என்ன பண்ணோம் differentiate revenue with respect to x. சரிங்களா? அப்ப என்னதுங்க 26x plus 26. அப்ப இதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க divided by dx is nothing but இதுல எதை காமன் எடுக்கலாம் 26 காமன் எடுத்தோம்னா x plus 1. அப்ப 26 into x ஓட வேல்யூ என்னதுங்க 7 7 plus 1 8. அப்ப எவ்வளவுப்பா 208. so the marginal revenue when x is equal to 7 is nothing but 208 rupees. Find the intervals in which the function f of x is equal to 2x³ minus 3x² minus 36x plus 7 is increasing b decreasing சொல்றாங்க. அப்ப நம்ம முதல்ல f dash of x கண்டுபிடிக்கிறோம். என்னது 6x² minus 6x minus 36. அப்ப ஃபர்தர் எப்படி எழுதலாம் 6 காமன் எடுத்தோம்னா x² minus x minus 6 அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டா இல்லைங்களா? இப்ப இந்த f dash of x நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா 6 into இது எழுதுறோம் அப்படின்னா என்னங்க x plus 3 into sorry x minus 3 வருங்க x minus 3 into x plus 2 வரும். கரெக்டா? ஓகேங்களா? இப்போ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இன்க்ரீஸ் டிகிரீஸ்லாம் சொல்ல முடியும். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம் f dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்றோம். அப்ப 0 க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x ஓட வேல்யூ 1 plus 3 கிடைக்கும் and x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும். சோ இத வச்சு நம்ம நம்பர் லைன் பிளாட் பண்றோம். இப்போ பிளாட் பண்றோம்னா நம்ம இதை எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு -2னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம் +3 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா இதை வச்சு அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அது என்ன லிமிட்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லங்க f dash of x அதுக்கு -2க்கு லெஸ் தானா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க -3 இருக்கு கரெக்டா இல்லையா? நான் ஜஸ்ட் -3 ஏன் சார் -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? இல்ல நீங்க -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. பட் நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம ரொம்ப நியரஸ்ட் ஒரு ஹோல் நம்பரை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 6 into இப்போ எக்ஸுக்கு வந்து நான் -3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோமே -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 6 into -3 -3
minus 6 into minus 3 plus 2 எவ்வளோங்க minus 3 into minus 3 plus 2 வந்து minus 1. இப்போ minus into minus வந்து என்ன ஆயிடும் plus. அப்போ கண்டிப்பா இந்த ரீஜன் வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு பாசிட்டிவ் ரீஜனை குறிக்குது. வந்து என்னதுங்க ஒரு பாசிட்டிவ் ரீஜனை குறிக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல ஃபங்க்ஷன். இப்போ minus 2 3 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து திரும்ப எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரெண்டுல என்ன நம்பர் எடுக்கலாம், 0ன்ற நம்பர் எடுக்கலாமா? அப்போ 0ன்ற நம்பர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ x is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 6 into 0 minus 3 minus 3 into 0 plus 2 plus 2. இப்போ மைனஸ் இன்டு பிளஸ் என்னது மைனஸ். நமக்கு ஆன்சர் தேவையில்ல, இன்க்ரீஸா டிக்ரீஸா தெரிஞ்சா போதும். மைனஸ். இப்போ மைனஸ் என்ன ஆகுது இந்த இடத்துல எனக்கு ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து இங்க 3க்கு மேல ஏதாவது ஒரு நம்பர், நம்ம 4 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப எக்ஸுக்கு 4ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோமே, எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆகும், அதாவது 6 into 4 minus 3 1, 4 plus 2 என்னதுங்க it is 6. அப்ப பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் வரப்போகுது. அப்போ ஆப்வியஸா இந்த இடத்துல என்னதுங்க பாசிட்டிவ், அதாவது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்ப இங்க வந்து எனக்கு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இதை நம்ம வந்து எப்படி லிமிட்ல எடுத்துறது, ரொம்ப சிம்பிள். சி இப்போ ஆப்வியஸா இப்போ இன்க்ரீசிங், அப்ப எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறோம். இங்க பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து -2 வரைக்கும். அப்ப இன்ஃபினிட்டிக்கு வந்து இந்த ஓப்பன் பிராக்கெட் தான் போடணும். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி டு இங்க என்னதுங்க -2, இதுக்கு வந்து என்னதுங்க க்ளோஸ்டு பிராக்கெட் யூனியன். சரிங்களா, அடுத்துங்க +3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்ப +3க்கு எனக்கு க்ளோஸ்டு பிராக்கெட் அண்ட் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு again it is open bracket. நெக்ஸ்ட் எப்ப டிக்ரீஸ் ஆகுது, the function is decreasing. எப்ப டிக்ரீஸ் ஆகுதுங்க -2ல இருந்து 3 வரைக்கும். அப்ப -2 to 3. சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். So prove that the following function given by f of x is equal to x cube minus 3x square plus 3x minus 100 is increasing in R. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், first f dash of x எடுக்கிறோம். அது என்னதுங்க 3x square minus 6x plus 3. ஸோ இதில் எதை காமன் எடுக்கணும்னா 3 காமன் எடுக்கலாம். அப்போ f dash of x ல 3 காமன் எடுத்தோம் அப்படின்னா x square minus 2x plus 1. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதை நம்ம இது பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 minus 2, அப்போ என்னதுங்க 1 1s are minus minus. அப்போ f dash of x is equal to என்னதுங்க 3 into x minus 1 the whole square. ஸோ இதில் வந்து நிற்குது. இப்போ நம்மளுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் தெரியும். என்ன அப்படின்னா ax square plus bx plus c is greater than 0. எப்போ, அதாவது இன்க்ரீசிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா for all values of x belongs to R. எப்போ அப்படின்னா நம்மளுக்கு வந்து a should be greater than 0, அதே நேரத்தில் discriminant should be less than or equal to 0. இன்னொரு கண்டிஷன் என்னது, ax square plus bx plus c is less than 0. சரிங்களா, I think இது equal to வருங்க. For all values x belongs to R. எப்பங்க a should be less than 0 and discriminant also less than or equal to 0. அப்ப இங்க பாருங்க, எனக்கு a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க obviously it is greater than 0. அப்ப obviously என்னதுங்க it is increasing for all values belonging to R. ஓகேங்களா, தேங்க்யூ.